பழைய எங்கட கட்சி உறுப்பினர் கேளுங்க. நான் யோசிக்கிறேன் என்னோட இடுப்புல கிடக்கிறதே காணும். சோ அதுக்கு நீங்கள்லாம் அடிக்கல் நாட்டுறதோ இதனால சும்மா ஒரு டாக்டரா இருந்த ஒருத்தனை கொண்டே பாராளுமன்ற உறுப்பினர் ஆகி விட்டது இந்த சுத்தி நிக்கிற சனம். நீங்கள்லாம் முன்னுக்கு அந்த அம்மாளாச்சிக்கே நான் சொல்லிக்கேன் வேற ஒரு ஆளை சொல்றது. இப்ப சாகுறதுக்கு பயப்படுறவன் தான் டெய்லி வீட்டை விட்டு வெளியேற வேற கஷ்டப்படுவாங்க. தெளிப்பாள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் ஜாழ்ப்பாணம் வந்திருக்கிற நேரத்துல 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை என்ன முழுடம் கூட்டிக்கிட்டு போ கீழே வாசிய சாலையும் கிளாஸ் நடத்திருக்கும் போது 2வது மாடியில ஒரு பேட்மிண்டன் விளையாடக்கூடிய மாதிரி ஒரு இண்டோர் ஒன்று அடிச்சான்னு இல்லை மத 12 வருஷம் தரேன் நான் காசு. கேரம் போர்ட் விளையாடுறதுக்கு டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்கு ஒரு எம்எஸ்டியோ அல்லது 2 போலீஸ் உத்தியோக கூடி வந்து இப்படி பக்கத்துல வச்சிருந்தா அவங்க யோசிப்பாங்களே அவங்கள்ட்ட இருந்து என்னோட பாதுகாப்பு எடுக்கிறதுக்கு டாக்டர் தேடுறாரு சொல்லி நான் தானே வரும் நான் தானே காசு கொடுத்துறான். சனத்தோட சனமானி கொண்டு நான் வந்தது பைக்ல எங்கட சனம் முடிஞ்ச வரைக்கும் இதுல நின்று வேலை செய்யற அந்த நாள் கூடியில நாங்களே நின்று செய்தோம்னு சொன்னா காசை மிச்சம் பிடிச்சு முழு இன்னொரு 20 வந்து ஒரு வசாவலான்ல சின்ன முன்பள்ளி ஒன்று பயங்கர மோசமா இருக்குது. அதுக்கு ஒரு 20 மில்லியன் 1 கோடி வந்துருக்கு இந்த முறை. அதுக்கு எங்க கொடுக்குறான்னு தெரியாம ஓடிச்சுக்கிறேன் இந்த இடம். அப்படித்தான் நான் இல்ல நான் பாக்குறேன்டா ஒரேடியா ஒரு இடத்துல கொண்டே கொடுக்க 5 லட்சம் மத்துவாக்கு பண்ணி கொடுத்து சரி மத்துவாக்கு எல்லாம் வீட்டை கொண்டே வச்சிருவாங்க அவங்க. எனக்கு ஒரு துவக்க கொண்டு தான் நான் அதை கொண்டு வீட்டை வச்சு நான் பலூன் சுட்டு தானே விளையாடுவேன். நான் சாவச்சில்ல வேலைகளை சிவராத்திரி பெண்டை இப்படியே வெளிக்கிட்டு வந்திருக்கேன். இல்ல நான் இப்படி சப்பாத்து டீஷர்ட்டோட போயில கேரம் போர்ட் விளையாடுறதுக்கு டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்கு ஒன்ன காட்டுவோம். வேற மட்டும் தெரியா வாலிபால் விளையாடுறதுக்கு தான் இருக்கா நிதி அது அங்க அந்த நேரம் தாரம் இடம் இல்ல அப்படியா அப்ப அந்த 2 பரப்பு காணிக்கல ஒரு நல்ல இருந்தால் இப்ப நான் விரும்புறேன்ல இந்த நோமல் கல்லு தாரில ரோட் போடுறதுக்கு அண்டைக்கு நான் போய் பார்த்தேன்னா கொழும்புல ஒரு பயங்கர ஒதுக்குப்புற இடம் ஆனா காப்பீட்டான் போட்டிருக்காங்க ஒரு இவ்வளவுதான் ரோட்டுக்கு அகலம் ஒரு கார் போனா இன்னொரு பைக் விழாத்தையில அதான் காப்பீட் போட்டிருக்காங்க. நாங்கள் அப்படி தூர நோக்கா சிந்திக்கிறே இல்லை வார காசு கொண்ட போட்டு விடுறது. இதை நீங்க ஒரு மாஸ்டர் பிளான் கீறி இந்த முறை 40 எடுக்கிறனால 40 எடுக்கும் இல்ல 20 எடுக்கிறாங்க. நான் சொல்றேன் ஒரு இன்ஜினியரை படிச்சு இந்த ஏரியாவில் ஒரு ஆர்கிடெக்ட் இருப்பார் தானே அவர்கிட்ட சொல்லும் போது இது வந்து நாங்கள் இதால தர ஒரு இலவசமான காசு இப்ப நாங்கள் லாபத்துக்கு செய்ய போற ஒன்றும் இல்லை தானே அவர்கிட்ட ஃப்ரீயா கிரி தர சொல்லுங்க அந்த பிளான் ஒரு 2 மாடி இல்ல 3 மாடி இதோட ஆனா அடித்தளத்துக்கு தான் காசு காலமா வருமானு இல்ல அடுத்த வருஷம் பிறந்தானே இப்போ அதுக்கு அடுத்த வருஷம் இப்பதான் 2வது வருஷம் 3வது வருஷம் பிறந்தானே 4வது வருஷம் பிறந்தானே அந்த நேரங்கள் வார காசு மானசபை வந்துச்சுன்னா பாப்பேன் நாங்க நான் தாரேன். இப்ப இதுல ஒரு சின்ன சிக்கல் வரும் என்னடா நாங்க எழுதி டிஎஸ்க்குனால மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிக்கல அரசாங்கம் ஏதாவது போன முறை இப்படித்தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து நான் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு 40 தெல்லிப்பள ஹாஸ்பிட்டலுக்கு 30 கிளிநொச்சிக்கு 20 அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுத்து நான் அரசாங்கம் மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட விட மாட்டேன் தாங்கள் நீங்க அதுக்கு பிறகுதான் நான் அம்மாச்சி உணவு கட்ட மட்டும் படிக்கணும். அப்ப ஏன் அவங்களால சொன்னேன்னா அது கவர்மெண்ட் ஏற்கனவே ஒரு மினிஸ்ட்ரி தானே அமைச்சு தானே அதுக்கெல்லாம் கொடுக்க இல்லாத நீங்க பொதுமக்களுக்கு கொடுங்க இதெல்லாம் பிரச்சனை வரான்னு நினைக்கிறேன். ஒன்றை நீங்கள் டிஎஸோட கதைக்கோ இங்க கோயில் உரிமைக்காரர் அதுக்கு அனுமதி கடிதம் எல்லாம் தரவும் நான் இந்த ப்ரொபோசலா போடுறேன். எனக்கு நீங்க இது பயங்கர ஏர்ஜென்ட் எப்பண்டா இன்றைக்கு 5ஆம் தேதி அல்லோ 21ஆம் தேதிக்கு முன்ன அனுப்பணும் கொழும்புக்கு
அப்ப இந்த ஏரியாவுல ஒரு ஆர்கிடெக்டும் இல்லையா உங்களுக்கு தெரிய ஒரு ஆள் இந்த ஏரியாவுல எப்படி நீங்க படிச்ச பிள்ளைகள் இருப்பா ஒரு ஆளை பிடிச்சி டிசைனை கீறிட்டு ஒரு பிஓக்யூ எடுங்க சொல்றது இவ்வளவு காசு மொத்தமா முடியும் என்று சொல்ற ஒரு சின்ன ஒரு சும்மா எடுங்க ஜிஏட்ட கொடுக்குறேன் அப்ப 21வது போயிடும் போனா ஒரு 10 நாள்ல தெரியும் உங்களுக்கு அது கிடைக்குமா இல்லையாண்டு தச்சமயமா அது கிடைக்காது ரிஜெக்ட் பண்ணப்பட்டா திருப்பி இந்த ஏரியாக்குள்ள வேற ஒரு பிளான் உண்டா பாப்பேன் நான் திருப்பி ஏதாவது ஒரு இதை கட்டுறதோ இன்னொன்றதை பார்ப்போம் முதல்ல இதை கொடுத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க 40 லட்சத்துக்கு உள்ளவா ஒரு இதொண்ட போடுங்க பிஓகே ஒன்றை போட்டு பிளான் பண்ணிக்கலப்போ கொஞ்சம் தூர நோக்கா சிந்திச்சு பிளான் பண்ணுங்க இப்போ ஒரு நாளைக்கு குட்டி கேட்டை கட்டுறது இப்போ இந்த கார் வேணா அப்புறம் இப்போ இந்த கேட் அடிக்கிறது இப்போ இந்த திருப்பி கொண்டு குட்டி கேட்டை கட்டுறது இப்போ இந்த அதுக்கு பிறகு ஹையர்ஸ் பண்ண அப்புறம் திருப்பி அந்த கேட் அடிக்கிறது அப்படி இல்லாம 4 பைக்கள் பார்க் பண்ணக்கூடிய மாதிரி மற்ற நிலத்துல எல்லாம் வந்து குழந்தை பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி மணல் போட்டு ஒரு ராட்டினங்கள் மாதிரி போட்டு அப்படி கொஞ்சம் வடிவா பிளான் பண்ணி அந்த 2 பேரப்பு காணிக்கல பிளானை தாங்க நான் கொடுக்குறேன் நான் தரணும் கொடுக்குறேன் 40 லட்சத்தை அதுல எவ்வளவு முடியுதுன்னு பார்ப்போம் அதுல இப்ப இந்த முறை என்னத்தை கட்டியலுமோ கட்டுமா 40க்கு அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம் ஒரு தட்டு தான் கட்டக்கூடியா இருக்கும் அதுக்கெல்லாம் வாசிய சாலையும் போட்டு குழந்தை பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் போட்டு அதுல ஒரு 4 கேரம் போர்ட் விளையாடுறது ஒரு பிள்ளையும் இல்லை நான் கேரம் போர்ட் டூர்னமெண்ட் அது கேரம் போர்ட் ஒரு 10 செஸ் போர்ட் இரவுல லைட் எல்லாத்தையும் போட்டு இரவுல நிக்கட்டும் படியல் 11 மணி நேரம் விளையாடட்டும் படியல் நான் அது இந்த முறை உங்களுக்கு செய்தார் நான் இப்ப போய் பாப்போம் அந்த இடத்த வேற என்ன நீங்க சொல்ல போற என்ன ஆசைப்படுறீங்க சொல்றதுக்கு நம்ம வந்து பார்த்தேன் அந்த காணி பிரச்சனை கூட கட்ட சொன்ன பில்டிங்க உடைச்சு அதுதானே உடைக்க சொல்லி கரையோர பிரதேச வந்து தந்து அது நாங்க போய் கதைச்சினாங்கல்ல போன முறை நான் வந்து கதைச்சினா நாங்க நீங்க ஒரு நாள் கடிதம் போட்டு எனக்கு அது ஏற்கனவே டக்ளஸ் இருக்கே அது உங்களை கட்டி தந்த பில்டிங்க இப்ப கரையோர பாதுகாப்பு வேலையை வந்து இடின்னு சொல்லி நிக்குதுன்னு சொல்லி தானே பெரிய சேலம் அவ தங்கண்ட காணிங்க இந்த முதி ஒரு பொம்பளை டிஎஸ் இருந்தவா இல்லோ அவளோட இருக்கைக்கெல்லாம் கதைச்சவா அப்ப அவ சொன்னவா என்னண்டா நல்ல ஞாபகம் இருக்கு அந்த காணி வந்து பிரேசேரத்துக்கு உரிய காணி என்று சொன்னவா நான் சொன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேல கட்டி வச்சிருக்கிறீர்கள் வழக்க போட மாட்டோம் ஞாபகம் இருக்கு நீங்க யார் நின்றீங்களோ என்ன தெரியாது வேற ஆக வழக்கு போட்டா இருக்கு யார் போட்டது தலைவராக்கள் ஏண்டா வழக்கு முடியும் வரைக்கும் பிடிக்கிறாது பயப்பட தேவையில்லை யார் லோயர் உங்கண்ட ரைட் சதீஷ் லோயர்கிட்ட சொல்லுங்க வளைப்ப நீங்க 10 வருஷம் இல்லை கூட மேல கட்டி 20 வருஷம் அது தீரும் உங்களை தான் தீரும் பயப்படுறது யார் சொன்னது என்ன சதீஷ் லோயர் யாருடைய ஹஸ்பண்ட போட்டது சதீஷ் லோயர்கிட்ட சொல்லுமா சாதாரணமா ஆட்சி என்றா தேச வளமை சட்டத்துல 10 வருஷம் ஒரு பில்டிங் கட்டியிருந்தா உங்களுக்கு தான் சொந்தம் இல்ல ஆட்சியா தேச வளமை சட்டத்துல உங்களுக்கு தான் பெறும் அதுக்கு இப்ப அப்ப என்ன சொல்லுங்க லோயர் அப்ப அதான் பிரசிடென்ட் பீரியட் 10 வருஷம் இல்லை அவங்க 20 வருஷமா இருக்கிறாங்க தேச வளமா சட்டம் இல்லை சட்டம் இல்லை அது வேற சட்டம் தெரியாது எங்களுக்கு நாங்க படிச்சது மெடிசின் அது வேற சட்டத்துல உங்களுக்கு தான் பெறும் வழங்கி வைத்து தானே தீரும் 20 வருஷம் கிடையாது அந்த பில்டிங் சரி அது எனக்கு தெரியாது ஆனா கேஸ் முடியும் வரைக்கும் ஒன்று நடக்காது தெரியும் அதே மாதிரி எனக்கு நான் முடிஞ்ச அந்த 98 வருஷம் இல்லையே அப்புறம் இப்ப இருக்க டிஎஸ் என்ன சொல்றார் உடைக்கத்தான் போகணுமாமா பாவிக்கலையா அது குத்தாடி தான் ஆகணும் குத்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இருந்தா உங்களுக்கு வராது அது குத்தாய்க்கு நீங்க ஒப்பந்தம் எழுதி இருந்த இப்ப உதாரணத்துக்கு இவற்ற காணி ஒன்று இருக்கு நான் பயல் செய்ய போறேன்னு குத்தாய்க்கு வேண்டிய அக்ரிமெண்ட் எழுதி போட்டு நான் 15 வருஷம் வச்சிருக்கேன்னு பிடிக்கல அது அக்ரிமெண்ட் வேலிட் முடிய குத்தகைக்காரர் பிரேஸ் செய்யறதுக்கு போயிடும் எனக்கு அந்த குத்தகைக்கார தெரியா எனக்கு நீங்க ஏன் சொல்றீங்க எனக்கு இப்ப லீகலா ஃபைட் பண்ணுங்க இப்ப கோர்ட்ஸ்ல வழக்கு போகுதானே அப்ப சம்பந்தமா என்ன சொல்லல அது கோர்ட்ஸ் வழக்கு முடிய நாங்கள் அந்நேரம் நாங்க ஆட்சிக்கு வந்துடும் பயப்படாதீங்க அந்நேரம் நான் திருப்பி தரேன் டிசிசி சம்பந்தமா கதைச்சு நாங்கள் அப்ப நான் அப்ப இருந்த டிஎஸ் பொம்பளை ஜிஎஸ் சொன்னா இதை விடுங்கோ
அது ஏற்கனவே மீனவர் சங்கம் தானே பாவிக்குதுண்டு. ஆனா அவ சட்டப்படி அவளை விடையில சந்திரசேகர் அவர்களுடைய சொல்லல. அதை என்ன இது அவையாலையும் தீர்மானிக்கிறாது. இது கேபினெட்டுக்கு போட்டு கேபினெட்டால உங்களுக்கு தந்தாவளிய மற்றபடி கேபினெட் அமைச்சர் சந்திரசேகரோட நீங்க ஒரு 10 கிலோ மீன் 20 கிலோ கனவையோட போய் சந்தைங்க கட்டாயம் பேர முடியும். இல்ல நான் இது என்னடைய சட்டத்துல வழக்கிருக்கை கொண்டு போடுவேன். நான் பாருறேன், அது பிரச்சனை இல்லை. ஆனா வழக்கிருக்கைகள்ல நாங்கள் ஒன்றுமே செய்யலாம். இப்ப பார்லிமெண்ட்லயும் கதைக்கிறாரு. ஆனா பார்லிமெண்ட்ல வேணுமெண்டா கதைக்கிறேன். ஆனா கேபினெட் மினிஸ்டர் இவர் விரும்பினா மட்டும்தான் தரலாம். யார் தரணும்? சந்திரசேகர் விரும்பினா அதை கேபினெட்ல ஒரு பத்திரமா போட்டு மக்களுடைய நன்மை காண்டி என்று சொல்லி கேபினெட் அப்ரூவல் எடுத்து தரலாம் அரசாங்கத்தால. அரசாங்க அதிபர் சம்பந்தமா தீர்மானிக்கலாமான்னு கேட்டா அரசாங்க அதிபருக்கும் தீர்மானிக்கிற அதிகாரம் இருக்கு. ஜிஏவோட சரிங்களா பிரதியோட அவரோட இருக்க கதைங்க. இல்லாட்டி யாழ்ப்பாணம் டிசிசி மீட்டிங் நடக்க கொண்டு வாங்க இந்த பிரச்சனை ஒரு கதை. ஓ ஆட்ட காணி அதான பண்ண அதை நீங்க கோர்ட்ஸ்ல தான் ஃபைட் பண்ணணும். இப்ப கோர்ட்ஸுக்கு போயிட்டு வழக்கு கோர்ட்ஸ்ல என்ன தீர்மானிக்கின்றது நான் சொல்லலாது தானே. கோர்ட்ஸ் எப்படின்றது கோர்ட்ஸ் எல்லா சட்டங்கள் எல்லா ஆதனங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்க இல்லாட்டி டிசிசி மீட்டிங் கொண்டு வாங்க கதைப்போம். ஆனா டிசிசி மீட்டிங்லையும் கோர்ட்ஸ்ல இருக்கிற விடயம் கதைக்கிறேன். நான் தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா கோர்ட்ஸுக்கு போங்க. நல்ல நேரம் கோர்ட்ஸுக்கு போங்க. கோர்ட்ஸ் எல்லாம் நல்ல தீர்ப்பு தான் வருமானு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க பார்ப்போம். அது இப்போதைக்கு நீங்க பாவிக்கலாம் தானே. இப்போ ஒன்று முடிக்கல இந்த கோர்ட்ஸ்ல வழக்கு இருக்கு. அதால டிஎஸ் அங்க வர மாட்டேன் கஷ்டப்படுத்த எனக்கு நீங்க ஜெஃப்னா டிசிசி நடக்க ஞாபகப்படுத்துங்க. ஆனா அங்கேயும் இதை கதைக்க விரும்ப மாட்டேன். என்னடா கோர்ட்ஸ்ல வழக்கு இருக்கு. சோ அங்கேயும் இதை கதைக்க விரும்ப மாட்டேன். இது என்னோட வழக்கு கோர்ட்ஸ்ல இருக்கிறபடியா ஜனாதிபதியாலையும் ஒன்றும் செய்யலாது. ஜனாதிபதியாலையும் ஒண்ணு வழக்குல கோர்ட்ஸ் இருந்தா கோர்ட்ஸ்ல வழக்கு இருந்தா ஜனாதிபதியாலையும் ஒன்றும் செய்யலாது. அதால எனக்கு பதில் வராமல் இருக்கு. அது நான் பார்ப்போம். ஏதாவது பொலிட்டிக்கல் ரீதியா அதை நாங்கள் உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய மாதிரி பார்ப்போம். அது சனம் பாவிக்கிறது தானே. என்னம்மா என்ன நான் கௌசல்யா நம்ப ஜாஸ்ட் என்ன நம்பர் எடுக்க வேணும். நான் இது கதைக்கிறேன். சரி நான் பார்ப்பேன். நான் என்னடா கோர்ட்ஸ்ல வழக்கு இருக்கும் வரைக்கும் நாங்கள்ல யாரும் ஒண்ணும் செய்யல. ஜனாதிபதி ஒண்ணும் செய்யல. வேற என்ன நான் உங்களுக்கு செய்யணும். நீங்க ஓட் போட்டு யார் போட்டீங்களோ இல்லையோ இல்லையானா சாவச்சேரிலாம் எனக்கு 7000 போட் வந்தது. அதான் எனக்கு அந்த நன்றி கடன் இருக்குது. என்ன செய்யணும் உங்களுக்கு இதை நாங்கள் பார்ப்போம். இது ஒருக்கா போய் பார்ப்போம். அந்த இதையும் இப்ப போவோம். அதையும் போய் கையோட பார்ப்போம். இப்ப போய் பார்ப்போம் அதையும். சரி ஓகே. வேற என்று ஆகிறது அதை நான் சொன்னதான் போன முறை நான் தான் சாவச்சேரி கூட கொடுத்தேன். நான் இந்த முறை நான் தருவேன்டா தருவேன். சரி அப்போ போய் பார்ப்போம். போ நடந்து விளையாட்டுக்கு பாவிக்கிறதுக்கு நாங்கள் ஆமதிக்கிறோம். இது எங்களுடைய ஆதன சொத்துன்ற காணிக்காரரை உறுதி முந்தி அப்படித்தானே கோயிலை சுத்தி தானே காணி. இதை கேட்டாலும் நீங்க எல்லா வளம் வசதி இருக்கு சார். இது நல்ல இடம். நினைச்சாங்க உள்ளே இது நல்ல இடம். இதுதான் என்னென்ன இதுல நாங்கள் வந்து வாசிக்கால இது போட்டு அப்படிதான் எத்தனை வரப்பு காணி? அது 2 வரப்பு காணி இருக்கு. இந்த மூணு ரோட்டு கரையில தான் இருக்கு. அதுல நாங்கள் ஒரு வாசிசாலை மாதிரி ஒரு போட்டு அதுக்கு பேப்பர்கள் தான் வாசிக்கக்கூடிய மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு பின்னேற டைம்ல ஒரு வகுப்பு வாசிக்கிற மாதிரியும் அப்படி ஒரு இதுல அப்ப நாங்கள் வந்து என்ன கேட்டா நாங்கள் டாக்டரோட நேரம் என்னன்னா டாக்டர் கூடுதலான இதுல வந்தது டாக்டரோட அப்போ